மாருதி சுசுகி நிறுவனம் தான் ஒரு கார் மாடலை பல ஆண்டுகளை ரீட்டைல் பண்றதுல நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு மாருதி 800 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் லான்ச் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் எடுத்துப்பாங்க. ஆனா கடந்த 2-3 ஆண்டுகளா மாருதி சுசுகி ரொம்பவே அக்ரெசிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்குள்ளேயே புதிய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு அடுத்தடுத்த கார்களை லான்ச் பண்றாங்க. இதன் காரணமா தான் புதிய Brezza, Grand Vitara, Alto K10 போன்ற கார்கள் வந்து மாருதி சுசுகியோட சேல்ஸ் நம்பரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இருந்தாலும் அவங்க ரெகுலரா அச்சீவ் பண்ற 50% மார்க்கெட் ஷேரை இன்னமும் அச்சீவ் பண்ண முடியல. இதை அச்சீவ் பண்றதுக்காக பல்வேறு புதிய கார் மாடல்கள் லான்ச் பண்ணிருக்காங்க மாருதி சுசுகி. இது எல்லாத்தையும் கூடிய விரைவில் நிகழவிருக்கிற ஆட்டோ எக்ஸ்போ 2023ல ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன கார் மாடல்களை ஷோகேஸ் பண்ணிருக்காங்க, மாருதி சுசுகியோட நெக்ஸ்ட் இயர் பிளான் என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாருதி சுசுகி ரிவீல் பண்றதுல ரொம்பவே வித்தியாசமான மற்றும் முக்கியமான கார் இந்த YY8 அப்படிங்கிற எலக்ட்ரிக் கார். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவுல மாருதி சுசுகி எலக்ட்ரிக் காருக்கான பிளான்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு கிரெட்டா சைஸ் எஸ்யூவியாவும் 500 கிலோமீட்டர் ரேஞ்சிலும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாருதி சுசுகி நிறுவனம். முற்றிலும் புதிய பார்ன் எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சர்ல வடிவமைச்சிருக்கிற இந்த கார் மாருதி சுசுகியோட ஃபியூச்சரையே ஹோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்து மாருதி சுசுகி ஷோகேஸ் பண்ண போற முக்கியமான ப்ராடக்ட் 5 டோர் ஜிம்னி வெர்ஷன். குளோபல் மார்க்கெட்ல பல ஆண்டுகளா ஜிம்னியை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு ஏத்தபடி 5 டோர் வெர்ஷன்ல ஜிம்னியை ஃபைனலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரோட ஆக்சுவல் இமேஜஸும் ஏற்கனவே இன்டர்நெட்ல வெளிவந்தாச்சு. இந்த கார்ல 1.5 லிட்டர் K15 டூயல் ஜெட் இன்ஜின் மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட ப்ராப்பரான ஆஃப் ரோடர் காரா இந்தியால லான்ச் ஆக இருக்கு. அடுத்த முக்கியமான ப்ராடக்ட் மாருதி சுசுகி பலினோ பேஸ் பண்ண கூப்பே எஸ்யூவி. இந்த காருக்கு YTB அப்படிங்கிற கோட் நேம் கொடுத்திருந்தாலும் பலினோ கிராஸ் அப்படிங்கிற நேம் வைப்பாங்க அப்படின்னு தெரியுது. பலினோ பிளாட்ஃபார்ம்லயே எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸோட இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க மாருதி சுசுகி. மாஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மாருதி சுசுகி ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதற்கு உதாரணமா தான் மாருதி சுசுகி WagonR Flex அப்படிங்கிற காரை லான்ச் பண்றாங்க. இந்த காரும் ஆட்டோ எக்ஸ்போ 2023ல இடம்பெற இருக்கு. இது இல்லாம ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கிராண்ட் விட்டாரா, XL6, பலினோ, Brezza, Ertiga, Ciaz போன்ற கார்களோட கஸ்டமைஸ்டு வெர்ஷனையும் டிஸ்ப்ளேல வைக்க இருக்காங்க மாருதி சுசுகி. கிட்டத்தட்ட 4118 ஸ்கொயர் மீட்டர்ல சஸ்டைனபிலிட்டி, டெக்னாலஜி, இன்னோவேஷன் மற்றும் அட்வென்ச்சர் அப்படின்னு 4 டிஃபரண்ட் ஜோன்ஸ்ல 16ல இருந்து 17 கார்களை டிஸ்ப்ளே பண்ண இருக்காங்க மாருதி சுசுகி. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள மாருதி சுசுகி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ரீவாம்ப்டு புதிய லைனப்பை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ஸ் காட்டுது. இந்த லைனப்ல உங்களுடைய ஃபேவரட் மாருதி கார் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.